எம்டிஎம்ல ஒரே மிஷின் தான் வாங்கினேங்க. ஆனா நான் அது 3 விதமா யூஸ் பண்ணிருக்கேன். பல்செட் நம்ம எங்க வேணாலும் வாங்கிக்கலாங்க. ஆனா அந்த எம்டிஎம்ல இருக்கிற மாதிரி வாட்டர் ப்ரூஃப் எங்கேயும் கிடைக்காது. எல்லா கம்பெனியும் பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட 5, 6 கம்பெனில. ஆனா டெக்னாலஜி வைஸ்லயும் எம்டிஎம் ஓகே, சர்வீஸ் வைஸ்லயும் எம்டிஎம் நல்லா இருக்கும். அண்ணா வணக்கம் அண்ணா. வணக்கங்க அண்ணா உங்க பேர்? என் பேர் விமலுங்க. நான் சரண்பட்டில இருக்கேன். ஓகேண்ணா. இப்போ நீங்க நம்ம கிட்ட பெஸ்டி வாங்கியிருக்கீங்க, எப்படி நல்லா இருக்கா எங்க கம்பெனி எல்லாம்? ஆக்சுவலாக நீங்கள் புதுசு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு வச்சிருக்கேங்க. 6 வருஷமா அதான் யூஸ் பண்ணிருக்கேன். இப்போ மாடு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணனாலையும் இந்த மாடெல்லாம் கறக்க முடியாதனால பெஸ்டி வாங்கியிருக்கேன். ஏன் ஸ்பெசிஃபிக்காக பெஸ்டியை சூஸ் பண்ணீங்க? இல்லை, இப்போ நம்ம ஷெட்டு பார்த்தீங்களா, ஃபுல்லாமே கட்டுத்தர வந்து சிமெண்ட் கட்டுத்தர தான். ஓகே. இப்போ மாடு சென மாடெல்லாம் படுத்து எந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொல்லி வெளியே கட்டணும். ஓகே. இப்போ அந்த மாடு கணுக்குட்டியோட கட்டும் போது வெளியே தான் இருக்க முடியும். அப்போ நம்ம கையில் கறக்கிற மாதிரி இருக்குங்களா, இது நம்ம ட்ராலியில் தள்ளிட்டு போய் கறக்கலான்னு பார்த்தோம். ஸோ இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஃபிக்ஸ்டாகவும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வேணும்னு சொல்லிட்டு ஒரு மாடல் பார்த்துருந்தோம். இது பெஸ்டி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதே எடுத்து. சூப்பர்ண்ணா. இப்போ நீங்கள் ட்ராலியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபிக்ஸ்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்கிறனால சூப்பர்ண்ணா. இப்போ எனக்கு என்ன டவுட்னா, இப்போ நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் கஸ்டமருங்கிறீங்க, ஃபிக்ஸ்டு வச்சிருக்கீங்க, அதுக்கும் இப்போ நம்ம கிட்ட வாங்கின பெஸ்டிக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? இருக்கு ப்ரோ. நீங்கள் அந்த வீடியோலேயே காமிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் ஆயில் ஸ்பிளிட் ஆகும். இதில் அந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா இன்பில்ட் ஆயில் ஆயில் கொடுத்துருக்கனால உங்களுக்கு அந்த ப்ராப்ளம். வாரத்துக்கு ஒருக்கா ஆயில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட்டா மட்டும் போதும். அது மட்டும் செக் பண்ணிட்டா போதும். சூப்பராண்ணா. நிறைய கம்பெனி ஏறி இறங்கியிருப்பீங்க. ஸோ ஏன் ஸ்பெசிஃபிக்காக வந்து எம்டிஎம்? மற்ற கம்பெனி ஏறி இறங்குங்க. ஃபர்ஸ்ட் ஐடியா இல்லாமல் தான் எம்டிஎம்குள்ளே வந்து ஒரு ரெஃபரன்ஸ் மூலியமா. ஓகே. ஆனால் என்னன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும்போது நம்ம ஈஸியாக இருக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு. அது ஒன்றுக்காக தான் இது சூஸ் பண்ணோம். யூசர் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். மிஷின் எல்லாம் ஓகே தானா? இப்போ சர்வீஸ்ன்னு போகும்போது கண்டிப்பாக நிறையா இருக்கும். இப்போ நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு சர்வீஸ் எல்லாம் கரெக்டாக வந்துருதா? சர்வீஸ்லாம் கரெக்டாக வருதுங்க. இப்போ மேஜராக என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, நட்டு மாற்றுறது, ஸ்க்ரூ மாற்றுறது, வால்வ் அட்ஜஸ்ட் பண்ணுறது, அந்த மாதிரி பிரச்சனைக்காக தான் போகிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அவங்களே சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த பிரச்சனையாக இருந்துச்சுன்னா இது மட்டும் பார்ட் மட்டும் வாங்கிட்டு போய் மாற்றிக்கிங்க, ஏன் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ எல்லாமே 6 இயர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால A to Z தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அது இப்போ வந்து ஸ்பேருக்கும் பிரச்சனை இல்லை. ஸ்பேருக்கும் பிரச்சனை இல்லை. நம்மக்கிட்ட எப்போவுமே ஸ்பேர் அவைலபிளாக இருக்கும். அது கரெக்ட் தானே? ஆமாம். இப்போ ஃபார்மராக இருந்தாலுமே ஈஸியா இதனாலதான் போச்சு, இந்த பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி தெரியற அளவுக்கு தான் மெக்கானிக்ஸுமே இருக்கு. அதனாலதான் நான் முதல்ல சொன்னேன், டெக்னிக்கலா அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங் அப்படின்னு. ஸோ அதனால யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்குங்கிறனால உங்களுக்கு ஈஸியா இருக்கு. ஓகே. நீங்க மற்ற இடத்துல பார்த்துருப்பீங்க கண்டிப்பா. அவங்க யூஸ் பண்ற பம்புக்கும் நமக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் ஏதாவது இருக்கா, இல்லை நீங்க ஏதாவது செக் பண்ணிருக்கீங்களா? டிஃபரன்ஸ்னா எழுத்து பெருசா பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஆனால் பெரிய வித்தியாசம் தான். ஏன்னா எல்லா பக்கமும் ஹைலாம் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம கூகுள் சர்ச் பண்ணப்போ ஹைலாம் விட நைலான் பெருசாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறங்காட்டி நம்ம லைனால் யூஸ் பண்ணதுனால இதை யூஸ் பண்ணிக்கோ. கூகுளில் சர்ச் பண்ணிட்டு தான் போய் பார்க்குறது இப்போல்லாம். அப்போ வந்து டெக்னாலஜி பேசிக்கலாக வந்து நான் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுனால எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டனால அப்படி பண்ணிட்டு இருந்தேங்க. இப்போ ஐடி கம்பெனியில் இல்லை. இப்போ ஏதாவது கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. சூப்பராண்ணா. அடுத்தது என்னென்னா முக்கியமான விஷயம் ஏதாவது பார்த்தீங்கன்னா நம்ம பெஸ்டியில்? ஆமாம் ப்ரோ. இதில் என்னென்னா எல்லா கம்பெனிலையும் பேசிக்கு ப்ரீமியம் அப்படி மாறும். இதில் வந்து எல்லாமே ப்ரீமியம் கஸ்டர் தான். பேசிக்லேயும் வந்து SS டேங்க் தான் யூஸ் பண்ணுறாங்க, ப்ரீமியமில் SS டேங்க் தான் யூஸ் பண்ணுறாங்க. என்ன டேங்க்னா? வேக்யூம் டேங்க். வேக்யூம் டேங்க். ஆமாம். அதனால கொஞ்சம் நம்மளுக்கு லைஃபும் கொஞ்சம் சேர்ந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். சூப்பராண்ணா. நம்ம வந்து வேக்யூம் டேங்க் எல்லா மாடலுக்குமே வந்து SS தான். ஆமாங்க. ஆமாம். கரெக்டாக. அது ஒரு பெஸ்ட் இருக்கு. ஆமாம் ப்ரோ. நான் போன வரைக்கும் அங்கே கஸ்டமரே 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று பேசிக்கு, இன்னொன்று வந்து ப்ரீமியம் கஸ்டமர். பேசிக்கு இருக்கிறவங்களுக்கு வந்து MSல தான் டேங்க்கு அந்த மாதிரிலாம் கொடுத்தாங்க. இங்கே வந்து அப்படி தெரியலிங்க. எனக்கு எல்லாமே ப்ரீமியம் கஸ்டமர் மாதிரி தான் ட்ரீட் பண்ணாங்க. நம்ம 10 ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி, 30 ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி, 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கினாலும் எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணாங்க. அது கொஞ்சம் ஃபேவரு. அது இல்லாமல் மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா டேங்க்கு கொஞ்சம் பெட்டருங்க. 2 செக்மெண்ட் இல்லாமல் ஒரே செக்மெண்ட்டு லோ காஸ்ட்டுக்கே கொடுக்குறாங்க. டேங்க் மட்டும் இல்லாமல் அவங்க லிட்டும் வந்து SSலேயே தராங்க. கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்குது ஃபார்மர் சைட்லேருந்து பார்க்க. மற்ற கம்பெனியெல்லாம் வந்து பட்ஜெட்டை பொறுத்து டேங்கையும் லிட்டையும் தந்துட்டு இருக்காங்க. நம்ம எந்த பட்ஜெட்டில் எடுத்தீங்கன்னாலும் SS டேங்க் தான், SS லிட்டு தாங்கிறேன். ஸோ அப்போ எப்படி பார்த்தாலுமே எம்டிஎம்ல வாங்குறதுக்கு வந்து பெஸ்ட்டுங்கிறீங்க. ஆமாங்க. மூடியே வந்து இப்போ SSல தராங்க சொன்னாங்களே, அதில் நம்ம எவ்வளோ பால் கறந்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்துச்சு. நம்மளுக்கு எவ்வளோ பால் கறந்துருக்கோம்னு தெரியாமல் தான் இருந்துச்சு. இதில் என்னென்னா, இதில் NRV வால்வ்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால பால் வந்து அந்த லெவலுக்கு வந்துருச்சுன்னா அதே அளவு ஸ்டாப் ஆயிடுது. ஆட்டோமேட்டிக்காக மிஷின் ஆஃப் ஆகிடும். அதே ஸ்டாப் ஆகிடுது. சூப்பர்ண்ணா. ஸோ வந்து இதுதான் முதல்ல சொன்னீங்களா, டெக்னாலஜி வைஸ்லேயும் சரி, ப்ரைஸ் வைஸ்லேயும் சரி நம்மளோட தான். ஆமாங்க. சூப்பராண்ணா. பெஸ்டில்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினும் இருக்குது. இன்ஜினும் சொல்லாமல் இருந்தால் எப்படிங்க? இப்போ நான் தான் அந்த சென மாடல்லாம் கறக்கணும்னு சொன்னாங்க, அதெல்லாம் வெளியே தான் இருக்குங்க. நான் ஒவ்வொரு டைமும் எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் தூக்கிட்டு போக முடியாது. அதனால நாங்கள் இன்ஜினில் வச்சு ஓட்டிக்கிறோம். ஸோ அது இன்ஜின் இருக்கிறதுனால உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது. ஆமாங்க.
இப்போ கொடுக்குற பம்பெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா கரண்ட்லேயும் ஓட்டிக்க முடியும், அப்படி இல்லைன்னா யூபிஎஸ்லேயும் ஓட்டிக்கலாம், ஜென்செட்லேயும் ஓட்டிக்கலாம். ஸோ 3 டைப்பாக ஓட்டிக்கலாங்கிறதுனால பிரச்சனையே இல்லை இந்த மிஷினில். கிளாஸெட்டும் நல்ல குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டீத் கப்பும் நல்லா எஸ்எஸ்ல தான் போட்டு கொடுத்துருக்காங்க. அதனால உடையிற பிரச்சனையும் இல்லை. அண்ணா ரொம்ப நன்றி அண்ணா, இவ்வளோ நேரம் வந்து எங்களுக்காக பொறுமையாக உங்கள் டைம்லாம் வேஸ்ட் பண்ணி எங்களுக்காக வந்து இன்டர்வியூலாம் கொடுத்துருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து எம்டிஎம்மோட வாடிக்கையாளர்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா இப்போ தாராளமாக சொல்லலாம். எனக்கு ரொம்ப கம்பெனி பிடிச்சிருக்குங்க. சர்வீஸ் வைஸும் ஓகே தான், டெக்னிக்கல் வைஸும் ஓகே தான். நீங்கள் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் வாங்குங்க. ஸோ நம்ம சர்வீஸ் எல்லாம் எந்த மாதிரி இருக்குது அதெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் ட்ரஸ்டபிலிட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு கஸ்டமராக நீங்கள் சொல்லும்போது ட்ரஸ்டபிலிட்டி தான், ப்ராப்ளம்லாம் இல்லை. சர்வீஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சதா? சர்வீஸ் ரொம்ப பிடிச்சிருங்க. ஸோ எப்போ கேட்டாலும் கரெக்டாக பண்ணி தந்துடுறாங்க, கரெக்டுங்களா? இல்லை நம்ம பண்ணித்தர அளவுக்கு இல்லைங்க, எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது. டெக்னாலஜிஸ் எல்லாம் நம்மளே பண்ணிக்கலாம். சப்போஸ் அவங்க முடியல அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு அதுக்கு ஏதாவது மாற்று வழி வச்சிருக்காங்களா? இல்லை வர முடியலன்னு சொன்னாங்கன்னா அவங்க வீடியோ கால் மூலியமா நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓ, வீடியோ கால் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப சின்ன சின்ன வேலையாக இருந்தால் அவங்க வீடியோ கால்லேயே பண்ணிடுறதுனால உங்களுக்கு அந்த ஆமாம் ஆமாங்க. சூப்பர் அண்ணா, ரொம்ப நன்றி.